அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் இந்த 3 தீபங்களில் ஏதாவது ஒரு தீபம் ஏற்றுங்கள், சகல செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறேன். அப்படி என்னென்ன தீபங்கள் நாம ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பத்தியும், நாளைய தினத்தின் சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பத்தியும் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை. நாளைய தினம் பார்த்தீங்கன்னா மதியம் வரைக்கும் நம்மளுக்கு தேய்பிறை சஷ்டியும் இருக்குது. இது ரொம்பவே சிறப்பான நாள். செவ்வாய்க்கிழமை பொதுவாக முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள். இந்த நாள் சஷ்டியும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள். இது இரண்டும் நாளைய தினம் ஒன்றாக வருகிறது. இந்த தேய்பிறை சஷ்டி இன்று மதியம் 2:05 ஆரம்பிச்சு நாளை மதியம் 12:41 வரைக்கும் இந்த தேய்பிறை சஷ்டி அப்படிங்கிறது இருக்குது. அப்போ நம்ம காலையில இருக்கக்கூடிய செவ்வாய் ஓரை நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் யாருமே தவற விட்டுறாதீங்க. ஏன்னா தேய்பிறை சஷ்டியும் இருக்குது, செவ்வாய் ஓரையும் இருக்குது. செவ்வாய்க்கிழமையில நம்ம ஏத்துறோம். ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க. செவ்வாய்க்கிழமையில நம்ம இந்த தீபத்தை ஏத்த போறோம். பொதுவாகவே முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்யும் பொழுது சகல செல்வங்களும் நம்மளுக்கு சேரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதுலேயும் இதுல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேய்பிறை சஷ்டியிலேயே நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை வருவது கூடுதல் சிறப்பு. செவ்வாய் ஓரை நேரத்துல காலையில 6 to 7 அப்படிங்கிற இந்த நேரத்தை யாருமே தவற விட்டுறாதீங்க. பொதுவாக முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையில சொந்த வீடு நிலம் வேண்டும் அப்படிங்கிறவங்க வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க. கடன் தீர வேண்டும் அப்படின்னு துவரம்பருப்பு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வாங்க. செவ்வாய்க்கிழமையில நம்மளுக்கு சஷ்டியும் காலையில இருக்கக்கூடிய காரணத்தினால ஷட்கோண தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். இப்ப நான் உங்களுக்கு 3 தீபங்கள் சொல்லியிருக்கேன். இந்த 3 தீபங்களும் நீங்க ஏத்தி முருகப்பெருமானை நாளைய தினம் செவ்வாய் ஓரை நேரத்துல வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா பல அற்புதமான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். கடன் பிரச்சனை தீரணும். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த கடன் பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குது. இந்த கடன் பிரச்சனை தீரணும், இனிமே கடனே வாங்கக்கூடாது அப்படின்னு நான் ஏற்கனவே தனியா ஒரு பதிவு கொடுத்துருக்கிறேன். என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் அப்படின்னு பார்க்காதவங்க அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுல பார்த்தீங்க அப்படின்னா இந்த துவரம்பருப்பு தீபமும் நாளைய தினம் ஏற்றலாம் கடன் தீருவதற்கு. நம்மள பெரும்பாலானோர் அவசர தேவைக்கு கடன் வாங்கிறோம். ஆனா அவ்வளவு சுலபமா அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள்ல மாட்டிக்கிறோம். அந்த மாதிரி கடன் பிரச்சனையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த துவரம்பருப்பு தீபத்தை ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா கட்டாயம் நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி நம்மளுக்கு சொந்த வீடு வேண்டும், நிலம் வேண்டும், இல்ல இடம் வாங்கிட்டோம், அதுல நிறைய பிரச்சனை இருக்குது, அந்த பத்திரத்துல பிரச்சனை இருக்குது. இப்ப நாங்க வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு லோனுக்கு நாங்க அப்ளை பண்ணியிருக்கோம், அந்த லோன் கிடைக்க மாட்டேங்குது. இது மாதிரி பிரச்சனைகள்ல இருக்கக்கூடியவர்கள் நீங்க நாளைய தினம் செவ்வாய் ஓரை நேரத்துல வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமானை நாம வழிபாடுகள் செய்யலாம். ஏன் நாம சொந்த வீடு நிலம் நம்ம செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்கு ஏன் நம்ம தீபம் ஏத்த வேண்டும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவான் பூமிக்காரகன். அப்ப செவ்வாய் பகவானுக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். அப்ப நம்ம செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா செவ்வாய் பகவானினுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப சொந்த வீடு நிலம் கனவு நம்மளுக்கு நிஜமாகும். அதனாலதான் செவ்வாய்க்கிழமை அன்று வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயம் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். அப்படிங்கறதுனாலதான் இந்த வெற்றிலை தீபம் ஏற்ற சொல்றோம். ஒரு பூஜைக்கு உண்டான தட்டுல 6 வெற்றிலை எடுத்துக்கோங்க. அந்த வெற்றிலை காம்போடு நல்ல முழுமையாக கிளியாம அழுகல் இல்லாத ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய வெற்றிலையா வாங்கிக்கோங்க. அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுல ஒவ்வொரு வெற்றிலை மேலையும் ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த வெற்றிலை தீபம் சொந்த வீடு யாருக்கெல்லாம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடுகள் செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷட்கோண தீபம்.
இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுவது, துவரம்பருப்பு தீபம் ஏற்றுவது, இந்த பரிகார தீபங்கள்லாம் இடையில வந்தது. இப்போ இந்த சட்கோண தீபம் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் தொன்று தொட்டு ஆதிகாலத்திலிருந்து நம்மளுக்கு முருகப்பெருமானுக்கு இந்த சஷ்டி அப்படின்னா சட்கோண தீபம் தான் ஏற்ற வேண்டும். அது நீங்கள் குழந்தை வரம் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வேற எந்த இது பொதுவான ஒரு தீபம்னே நம்ம வச்சுக்கலாம். நீங்கள் இதுக்கு என்ன வேண்டும்னாலும் நீங்கள் இந்த ஷட்கோண தீபத்தை ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த ஷட்கோண தீபம் எங்கே ஏற்றுகிறார்களோ அந்த இடத்தில் முருகப்பெருமான் வருவார் அப்படிங்கிறது ஐதீகம். அப்ப எந்த அளவுக்கு உயர்ந்தது அப்படின்னு இந்த தீபத்தை நீங்க நினைச்சுக்கோங்க. இந்த ஷட்கோணம் எப்படி வரையணும் அப்படின்னு இப்ப நிறைய யூடியூப்ல வந்துருச்சு. அதை பார்த்து நீங்க அந்த ஷட்கோணம் வரைஞ்சுக்கோங்க. பச்சரிசி மாவுல வரைஞ்சுக்கிட்டு ஒரு பூஜைக்கு உண்டான தட்டுல பச்சரிசி மாவுல ஷட்கோணம் வரைந்து ச ர வ ந ப வ அப்படின்னு எழுதி ஒவ்வொரு எழுத்து மேலையும் உங்களுக்கு மண் அகல் விளக்கு வச்சு நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இதுதான் சட்கோண தீபம் ஏற்றக்கூடிய முறை. இந்த சட்கோண தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம், நம்மளுக்கு இந்த பச்சை பயிறு பாயாசம் எல்லாம் வைப்பாங்க. அதையெல்லாம் வச்சு எது உங்களுக்கு முடியுதோ, எதுவுமே இதெல்லாம் முடியாதுமா, நாங்கள் வேலைக்கு போயிட்டு வரும்போது ரொம்ப டயர்டாக வருவோம், இதெல்லாம் வச்சு செய்கிற அளவுக்கு எங்களுக்கு டைம் கிடையாதுங்கிறவங்க ஒரு டம்ளர் பால், அதில் தேன், ஏலக்காய் கலந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி முருகப்பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவோ அதை உரிமையோட முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பா முருகப்பெருமான் உங்களுக்கு அதை நடத்தி கொடுப்பார். நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையில நம்மளுக்கு சஷ்டியும் வரக்கூடிய காரணத்தினால காலையில வரக்கூடிய செவ்வாய் ஓரை நேரத்துல அந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். ஏன்னா நம்மளுக்கு மதியம் 12:41 நம்மளுக்கு சஷ்டியை முடிஞ்சிருது. அதனால நீங்க மதியமோ இல்லை இரவோ நீங்க தீபம் ஏத்துறீங்க அப்படின்னா சஷ்டி இருக்காது. அம்மா நாங்கள் காலையில் முடியாது, வேலைக்கு போகிறோம், எங்களால் முடியாதே அப்படின்னு இருக்கிறவங்க பரவாயில்ல, மாலையிலையும் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க, ஒன்றும் தவறு கிடையாது. வாய்ப்பு இருக்கிறவங்க காலையில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஓரை நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. எங்களால் முடியாது அப்படிங்கிறவங்க வேற வாய்ப்பு இல்லை இந்த பதிவை கொஞ்சம் லேட்டாக பார்க்குறோம் அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் மாலை 6 மணிக்கு மேலே உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த 3 தீபங்களும் ஏற்றினா ரொம்ப சிறப்பானது. ஏற்ற முடியாதவர்கள் ஏதாவது ஒரு தீபத்தையாவது ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா சகல செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும். முருகப்பெருமானின் நம்பிக்கையோட செய்யுங்க. அனைத்தும் உங்களுக்கு கை மேல பலனளிக்க கூடியதாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.